பைத்தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். பைத்தான் வந்து ஒரு பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து குய்டோ வேன் ரான்சம் அப்படின்றவர் வந்து 1991 வந்து கண்டுபிடிச்சாரு. இது வந்து வெப் டெவலப்மெண்ட், அதாவது சர்வர் சைட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு, மேத்தமேட்டிக்ஸ் சைடில் வந்து நம்ம பண்ணுற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வாட்டெவர் அதுக்கு, அப்புறம் வந்து சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பைத்தான் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனையும் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பைத்தானோட நம்ம டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற ஃபைலை வந்து ரீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அப்புறம் வந்து பிக் டேட்டா ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பிக் டேட்டா அப்படின்னாலே நம்ம வந்து அதில் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நிறையா இருக்கும், அது பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு வந்து பைத்தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம், மிஷின் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங்கை தான் வந்து யூஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வந்து ஃபேமஸ் கம்பெனிஸ் லைக் யூடியூப், கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்ராப்பாக்ஸ், ஊபர் இதெல்லாமே வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங், ஜியூஐ அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ் லைக் கிவி, அப்புறம் வந்து பைக்யூட், இந்த மாதிரி வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் டிஜாங்கோ, அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்ராப்பாக்ஸ் இதெல்லாம் வந்து டிஜாங்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இமேஜ் ப்ராசஸிங்னால் நம்ம ஓப்பன் சிவி இதெல்லாம் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். அப்புறம் வந்து வெப் ஸ்க்ராப்பிங்னு சொல்லுவாங்க அதில், அப்புறம் வந்து மல்டிமீடியாவில், சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், டெக்ஸ்ட் ப்ராசஸிங், இந்த மாதிரி நிறைய இதில் வந்து பைத்தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன் இவ்வளோ இதில் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பைத்தானை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். விண்டோஸில், மேக்கில், லினக்ஸில், ராஸ்பெரி பையில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சிம்பிள் சின்டாக்ஸாக தான் இருக்கும் பைத்தான் வந்து. ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு வேர்டு தான் வந்து வரும். இதே நம்ம C++ பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தோன்னே அந்த வேர்டை பார்த்தோன்னே நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த வேர்ட் வந்து இந்த மீனிங் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பைத்தானில் வந்து நம்ம அந்த கீவேர்ட் ஆர் சின்டாக்ஸ் வந்து நம்மளால் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு ப்ரோக்ராம் கோட் வந்து எஃபிஷியண்ட்டாக நம்மளால் எழுத முடியும். அதாவது ஒரு 10 lines ஆஃப் கோட் வந்து C++ல் எழுதுகிறோம் அப்படின்னா பைத்தானில் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து ஒரு 5 linesலேயே வந்து அதை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ வந்து கோட் வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து கோட் வந்து நம்ம சிறுசாக எழுதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இன்டர்ப்ரிட்டர் சிஸ்டம், அதாவது நம்ம கோடை வந்து லைன் பை லைனாக வந்து அதை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ ப்ரோட்டோடைப்பிங் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரொசீஜரல் வேலையும் அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் வேலையும் நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷனல் வேலையும் வந்து பைத்தானை வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ எந்த லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பைத்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் ஓனாக வந்து கோடு எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.